முருகேசன் ஜனாதிபதி முருகேசன் ஜனாதிபதி முருகேசன். ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு. ஹேவ்டாக் ஃபேம், இன்னைக்கு ஜூன் 9 யாருடைய பர்த்டே? அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுங்க. இதுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ யூடியூப் ஷார்ட்ஸ்லையோ பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு பர்த்டே விஷ். நீங்கள் ஒரு அனிமே ஃபேனாக இருந்தீங்களா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் யாருடைய பர்த்டேனா இட்டாச்சி உச்சிகா. அஃப்கோர்ஸ் நான் என்னோட விஷயம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே இட்டாச்சி உச்சிகா. இட்டாச்சி உச்சிகா வந்து நாட்டோ ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஒரு கேரக்டர், நாட்டோ சீரிஸில் வந்து ஒரு கேரக்டர். பட் வந்து அவர் வந்து ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மியாக தான் கொடுத்துப்பாங்க. அப்படி இருந்தும் நருட்டோக்கு ஈக்குவலான ஃபேன் பேஜ்னது நம்ம இட்டாச்சி உச்சிகாவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இட்டாச்சி உச்சிகான வீடியோ பண்ணலாம்னு முடிவெட்டேன். இது வந்து ஒரிஜின் வீடியோ கிடையாது, அவரோட ஒரிஜின் ஸ்டோரி கிடையாது. பட் இது வந்து ஏன் எனக்கு இட்டாச்சியை பிடிக்கும், என் ஃபேன்ஸுக்கு இட்டாச்சியை பிடிக்கும், அப்படி இட்டாச்சி பண்ணி தரமான சம்பவங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அகெயின் ஹாப்பி பர்த்டே இட்டாச்சி உச்சிகான்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ள வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே வீடியோஸ்களை பெற்றுக்கொள்வதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட்ல தட்டி விடுங்க. அண்ட் உங்கள் விஷயம் வந்து தெரிவித்துக்கொள்ளுங்க. அண்ட் ஒரு பர்சன் வீடியோக்குள்ள வரலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. ஓகே, நான் பேசும்போது பேக்ரவுண்டில் காங்கத்திர சத்தம் கேட்கலாம், ஸோ மன்னிச்சு. ஓகே இன்ட்ரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியாச்சு. பட் இட்டாச்சி பற்றி ஃபாஸ்ட்டாக பேச போனோம்னா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஒரிஜின் ஸ்டோரி கிடையாது, பட் இட்டாச்சிக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஏன் எனக்கு இட்டாச்சியை பிடிக்கும், ஆல்சோ ஃபேன்ஸுக்கு ஏன் பிடிக்கும், அப்படி இட்டாச்சி உச்சியா பண்ணிய தரமான சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏன் எனக்கு இட்டாச்சியை பிடிக்கும். ஃபஸ்ட்டு நருட்டோ சீரிஸ் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு ரீசனே அதில் வர கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்டோரி ரைட்டிங் தான். அப்படியே மசாஜி கிஷிமோட்டோ பக்காவை ரைட் பண்ண ஒரு கேரக்டர் தான் இட்டாச்சி உச்சிகா. ஓகே, இட்டாச்சி ஏன் எனக்கு பிடிக்கும்னா அவர் பண்ண அந்த தியாகம், அந்த சாக்ரிஃபைஸ், அதாவது தன்னோட தம்பிக்காகவும் லீஃப் வில்லேஜோட அமைதிக்காகவும் அவனோட சொந்த கிளான், அதாவது உச்சியா கிளானே அழிச்சிருப்பான், இன்க்ளூடிங் அவன் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு அவன் ஆள் இசுமிச்சிகா, இப்படி அனைத்து உச்சியா கிளான் மெம்ஸையும் இட்டாச்சி போட்டு தள்ளியிருப்பான். என்ன ஹெல்ப்புக்கு ஒபிட்டோன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்துப்பான். அபார்ட் ஃப்ரம் தட் இட்டாச்சி ஏன் இதெல்லாம் பண்ணுறான்? கோஸ் இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சைல்ட்ஹுட்டில் வந்து இட்டாச்சி உச்சி ஒரு வாரை பார்த்துருப்பான். அதனால எகெயின் அந்த வாரால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, எகெயின் இப்படி வார் நடக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து நிஞ்சா அகாடமிக்கு சேர்ந்து ஒரு பக்காவான நிஞ்சாவை மாதிரி இருப்பார், பவர்ஃபுல்லான நிஞ்சாவை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க அந்த ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடத்துக்கு என்ன வந்து அவனோட சென்பாய் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனோட அண்ணா மாதிரி கூட பிறக்காத அண்ணா மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர், அதான் சிசி உச்சிகா. அவன் கண்ணு முன்னாடியே அவரோட கண்ணையும் இந்த ஊரை பார்த்துக்கூடான்னு அந்த பொறுப்பையும் கொடுத்துட்டு உயிரை விட்டுருப்பாரு. இப்படி நிறைய சம்பவம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹொக்காகி கொடுக்குற மிஷன் தான் இந்த உச்சியா கிளானே வந்து அழிக்கணும். ஸோ இதுக்கு பின்னுக்கு இருந்த ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் தான். அந்த டான்ஸ் வந்து கேக்கே பண்ண சதி வேலைகள் தான் இதுதான். ஓகே, அப்புறம் அப்படி இருக்கும்போது தம்மனோட தம்பியான சாஸ்கே உச்சிகா அவனை வந்து என்ன சொல்லணும், அவனை வந்து கொல்ல வேண்டி வரும், ஆனால் அவனை கொல்ல வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே தம்பி உயிர் வந்து இப்போ அவன் கையில் இருக்குது. அந்த என்ன சொல்கிறேன், இப்போ நினச்சி இட்டாச்சி இக்னோர் பண்ணிக்கலாம். பட் இக்னோர் பண்ணியிருந்தா வேறவனை வச்சு இதை பண்ணுவாங்க. அதனால் தம்பி உயிர் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பாவத்தை அவன் கையாலே பண்ணுறதுக்கு முடிவெடுக்கிறான், பண்ணுறான். இப்படி பண்ணுறதாலே மொத்த ஊரும் அவன் ஒரு கிளான் கில்லர்னு சொல்லி அவனை அவனை வெறுக்குது, அவனை ஒதுக்குது. அவன் வந்து என்ன சொல்கிற ஒரு ரோக் நிஞ்சா, அவன் நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிட்டான். நிறைய பேர் அவன் துரோகியாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் தம்பி கண்ணு முன்னாடி, சாஸ்கே கண்ணு முன்னாடி தான் அவங்களோட அப்பா அம்மா கொண்டிருப்பாங்க இட்டாச்சி. ஸோ அதனாலே வந்து சாஸ்கே தன்னோட அண்ணனை வந்து எப்படி பார்க்குறான்னா ஒரு வில்லனாக பார்க்குறான், அவனை கொல்லணும்னு முடிவெடுக்கிறான். இப்படி ஒரு துரோகியாகவும் ஒரு வில்லனாகவும் எல்லாரும் வெறுக்கப்பட்ட ரோக் நிஞ்சாவை இருக்க ஒரு இட்டாச்சி உச்சிகா அதோட விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா தன்னோட ஊருக்கு ஒரு த்ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த அக்காட்சுகியோட ஜாயின் பண்ணி அந்த அக்காட்சுகி செய்யக்கூடிய அனைத்து என்ன சொல்கிற அந்த தில்லுமுள்ளு வேலைகளையும் வந்து ரகசியமாக ஒரு ஸ்பையாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம இட்டாச்சி உச்சிகா. இப்படி நிறைய தியாகி, அதாவது ஊரால் ஒதுக்கப்பட்டிருந்தா கூட தன் ஊருக்காக உயிரை விட்ட ஒரு கேரக்டர் தான் இட்டாச்சி உச்சிகா. இதனாலே வந்து எனக்கு இட்டாச்சி உச்சிகா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ என்னை வெறுத்தாலும் சரி, அடித்தாலும் சரி, வில்லனா பார்த்தாலும் சரின்னு தான் தம்பிக்காக வாழ்ந்துருப்பாரு நம்ம இட்டாச்சி உச்சிகா. இட்டாச்சி வச்ச சாஸ்கேன்னு ஒரு ஃபைட் நடந்திருக்கு, எல்லாரும் பார்த்துக்கோங்க. அந்த ஃபைட்டில் வந்து நினைச்சு இந்த இட்டாச்சி உச்சிகால ஜெயிச்சிருக்க முடியும். பட் ஏன் அவன் ஜெயிக்கல? அவனோட வந்து மோட்டிவ் வந்து தன்னோட தம்பியை உயிரெடுக்கிறதா இல்லை. அப்படி அவனோட தம்பியை உயிரெடுக்கிறதா ஸ்டார்டிங்கில் போட்டு தெளிப்பானு. ஏன் வந்து அவன் வில்லனா காட்டுறான்? ஏன்னா வந்து
அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறான், அவன் ஹீரோ, இட்டாச்சி உச்சியா லிட்டரலி ஹீரோ. அவன் வந்து நினச்சிருந்தான் நான் இந்த ஊருக்காக தான் பண்ணேன்னு சொல்லிக்கலாம், பட் ஏன் சொல்லலை? ஏன்னா வந்து அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவனுக்கு அந்த புகழோ எதுவுமே தேவையில்லை. அந்த புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்று அவன் பிகிடத்தை தந்தானே, அந்த நீசிங்கம் தான் சாங்கில் வர அதே லிரிக்ஸ் இங்கே செட் ஆகும். அவனுக்கு அந்த புகழ்லாம் எதுவும் தேவையில்லை. அவனுக்கு பொறுத்தவரை தன்னோட தம்பியோட ஹாப்பினஸ், அது தன்னோட தம்பியோட உயிர் அண்ட் தன்னோட ஊரோட அமைதி, இது ரெண்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். அப்படி இருந்து வந்து சாஸ்கி அவனை புரிஞ்சிக்காம இட்டாச்சியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். பட் அந்த டைமில் இட்டாச்சி வந்து லாஸ்ட்டில் ஒரு அந்த பேட்டில் நடக்கும். அப்படி இருக்கும்போது இட்டாச்சி என்ன பண்ணுவான்னா, சாஸ்கியால் முடியாது, பட் இட்டாச்சி அந்த டைமில் சாஸ்கியை கிட்ட வந்து அந்த நெத்தியில் அந்த தட்டி போட்டு உயிரை விடுவான். அப்போ நம்ம சாஸ்கியை பயந்துருப்பான், சரி நம்ம கதை முடிஞ்சு அவன் அண்ணன் கையில் சாப்பிட்றான்னு நினச்சிப்பான். பட் இட்டாச்சி அவனு கொல்லணுமே நினைக்கல. அதே டைமில் நான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம இட்டாச்சி அதாவது நம்ம சாஸ்கேல கழுத்தில் வந்து கேஸ் மார்க் இருந்துக்கும், நம்ம உரைச்சி மாரோட அதையும் இல்லாமல் ஆக்கிட்டு அப்படியே தன்னோட உயிரை விட்டுருப்பாரு. நிறைய பேர் இதில் சொல்கிற முக்கியமான விடயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே தான் இட்டாச்சியை கொண்டுட்டான்னு. இல்லைடா, இல்லை, இட்டாச்சியை வந்து சாஸ்கேவாக கொல்லலை. இட்டாச்சி கொல்லணும்னா வேற ஆகணும் கொல்லலாம், பட் இட்டாச்சியை கொல்ற அவ்வளோ ஈஸி வேறு இல்லை. இட்டாச்சி அந்த இல்னஸெல்லாம் செத்துருப்பான். ஏன்னா அந்த அடிக்கடி அமத்ராசு யூஸ் பண்ணுறேன், அந்த மங்கை குஷாரிங்க அடிக்கடி யூஸ் பண்ணிப்பான். ஸோ அதனாலே வந்து ஒரு இல்னஸால் அந்த பேட்டில் வந்து இட்டாச்சி செத்துருப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில தியாகங்கள் என் தலைவர் இட்டாச்சி உச்சியா பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவனோட காதல் கதை அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எமோஷனலாக இருக்கும். ஸோ இதனால வந்து எனக்கு ரொம்ப இட்டாச்சியை பிடிக்கும். உங்களுக்கு ஏன் இட்டாச்சியை பிடிக்கணும் மறக்காம சொல்லிட்டேன். பட் ஏன் ஃபேன்ஸுக்கு பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் சொன்ன அதே ரீசனெல்லாம் நிறைய ஃபேன்ஸுக்கே பிடிக்கும் இட்டாச்சி உச்சிகா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்டாச்சி உச்சிகானும் சப்ப கேரக்டர்லாம் கிடையாது. மொத்த கிளானையே தனியாக நின்று அழிச்சிக்கான எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர்னு யோசிச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அக்காட்சுக்கின குரூப்லேயே வந்து ஒபிட்டோ கண்டு பயப்படுவான். ஒபிட்டோ வந்து அவன்கிட்ட வந்து காமு இருக்கும். ஆல்சோ காசிராமர் செல் எவ்வளோ மாதிராக ட்ரைனிங் எடுத்துப்பான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேரக்டரே நம்ம இட்டாச்சியை கண்டு பயந்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் உரைச்சி மாறும். இந்த உரைச்சி மாறும் இட்டாச்சியோட சரிங்க நடையிறதுக்காக 2-3 சொல்கிற சம்பவம் நான் பண்ண பார்த்துருப்பாரு. பட் அவருக்கு தெரியல, யூ ஆல்ரெடி நம்ம கெஞ்சுன்னு. அப்படி ஒரு சில தாறுமாறான சம்பவங்கள் வந்து இட்டாச்சிக்கு மாசாக காமிச்சிருப்பாங்க. இதனால வந்து ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ அவரோட அந்த சாக்ரிஃபைஸ் தான். ஓகே, இது நான் வந்து ஃபேன்ஸுக்கு ஏன் பிடிக்கும், ஏன் எனக்கு பிடிக்கும், நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லித்தேன். இப்போ நான் வந்து நாட்டோ ஃப்ரான்ச்சைஸிலேயே இட்டாச்சி உச்சியா பண்ண தரமான சம்பவங்களை பார்த்துடலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விட. ஏன்னா தரமான சம்பவங்கள் சொல்ல போனால் அவன் பண்ண இல்லாமல் தரமான சம்பவங்கள் தான். இட்டாச்சி பண்ண சம்பவங்களில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய சம்பவங்களை நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இட்டாச்சி வெர்சஸ் சாஸ்கே ஃபைட். இந்த ஃபைட்டை பற்றி சொல்லியானே, ஏன்னா வந்து ஒரு முக்கியமான ஃபைட்டு இந்த நாட்டோ சீரீஸை வந்து திருப்பி போட்ட ஃபைட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதுக்கப்புறமா நடந்தது இந்த ஃபைனல் இதில் ஒன்று நடந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஸ்கே வந்து ஆஃப் டாப் சக்ராவில் இருப்பான். ஏன்னா வந்து அந்த இட்டாச்சி வந்து எல்லா கேஸ் எல்லாம் எடுத்து விட்டு அந்த ஃபைனல் டைம் இட்டாச்சி வந்து 2 பேரில் என்ன விட்டுட்டு வருவான். நம்ம சாஸ்கே நினைப்பான், சரி என் கதை முடிஞ்சுன்னு. பட் அங்கே நடந்தது வேறு. அவன் அவன் அண்ணன் இட்டாச்சி உச்சிகா சாஸ்கே நெத்தியில் அந்த தட்டிட்டு அப்படியே தன்னோட உயிரை விட்டுருப்பார். அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனல் என்னால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நாருட்டோ சீரீஸ்லேயே இப்படிப்பட்ட நிறைய சீன்ஸ் இருக்குது. இட்டாச்சி டெத்து, அதே மாதிரி ஜிரையா டெத்து, அப்படி நிறைய நெஜி டெத்து, இப்படி நிறைய வச்சிருப்பானுங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அதில் இந்த ஒரு தரமான சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆக்கிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படி தரமான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சுக்கும். 4th கிரேட் நிஞ்சா வாரில் அந்த ரீஅனிமேட் ஆகி வந்த எல்லா நிஞ்சா சினோபிஸையும் வந்து ரிவர்ஸ் ஆக்கி விட்டது. அதாவது வந்தவங்களை திருப்பி அனுப்பி விட்டதே வேறு யாரும் இல்லை, நம்ம இட்டாச்சி உச்சிகா. இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது கபுட்டோ வரைக்கலாம். பட் அந்த கபுட்டோவை தோக்கடிச்சது இட்டாச்சியும் சாஸ்கேயும் ஒன்றா சேர்ந்து, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து, சிவனும் சத்தியும் சேர்ந்து, மாஸ்டர் சொல்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து நம்ம காபுட்டோ வந்து அந்த டைமில் தோக்கடிச்சிருப்பாங்க. அந்த காபுட்டோ தானே சேஜ் முடுக்கலாம் போயிருப்பான். ஸ்னேக்கு சேஜ் முடுக்கலாம் போயிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பானே நம்ம காபுட்டோ. பட் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவான், நம்ம அண்ணனும் தம்பியும் இட்டாச்சியும் சாஸ்கேயும் சேர்ந்து தரமாக ஒரு சம்பவம் பண்ணி நம்ம காபுட்டோவுக்கு வந்து ஒரு காபுட்டோவை திருத்தி அப்படி அந்த ரீஅனிமேஷனை ரிவர்ஸ் பண்ண வச்சிருப்பார். ஸோ இட்டாச்சி பண்ணலையோ தரமான சம்பவம். அவன் பண்ண அந்த ஒரு சம்பவத்தால் நம்ம சினோபிஸ் எல்லாம் ஜெயிக்கிறது நிறைய முக்கியமான ரீசன் ஆகிப்போச்சு. ஏன்னா வந்து ஆல்ரெடி அப்புறமா கூட அந்த 2 பேர் மாதிரான் ஒபிட்டோ 2 பேரும் சேர்ந்து பண்ண அலப்பற வேற, அதோட இவன் ரீஅனிமேட் பண்ண கேட்டு சேர்ந்து நான் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப இதாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அண்ணனை வந்து ரீஅனிமேட் ஆகி வந்தால் தான் நம்ம இட்டாச்சி உச்சிகா ரீஅனிமேட்டாக வந்திருப்பார். அவரும் போகிற டைம் வந்தது இது. அதே மாதிரி சேம் எப்படி வந்து அந்த இட்டாச்சி வெர்சஸ் சாஸ்கே ஃபைட்டில் ஃபைனலில் நடக்கும், அதே மாதிரி தன் தம்பியோட நெத்தியில் அப்படி தட்டிட்டு
திருப்பி மேலே போயிடுவாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எகெயின் கண்ணன் தண்ணீர் வரண்டார். இப்போ நினைக்கும் போது கூட நான் ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சிச்சியெல்லாம் கோட் ஆஃப் கெஞ்சுட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து அப்படி அதுக்கேற்ற மாதிரி நிறைய சம்பவம் பண்ணிப்பாரு. அதாவது நம்ம கக்காஷிக்கா இருக்கட்டும், ஒருச்சி மார்க்கா இருக்கட்டும், தெய்திரா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த கோட் ஆஃப் கெஞ்சுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் பேச போனால் வீடியோ ரொம்ப லாங் ஆகும். அண்ட் ஃபைனலி வீடியோ 2க்கு வந்தாச்சு. திஸ் டே வந்து நம்ம இட்டாச்சிச்சிக்காக பேட்டு. ஸோ ஹாப்பி பேர்த் இட்டாச்சிச்சியான்னு எகெயின் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல வீடியோஸ்க்கு பெற்றுக்கொள்ள முடியும். அண்ட் உங்கள் ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இட்டாச்சி உச்சி ஃபேன்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணி ஹாப்பி பர்த்டே இட்டாச்சின்னு ஒரு சின்ன கமெண்ட் தட்டி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பேச வீடியோ முடிச்சுக்கலாம். டேக்கர் கேஸ் வரட்டா. ஹாப்பி பர்த்டே இட்டாச்சி உச்சிகா.